அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு, குறிப்பாக பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கையில் பணம் தங்க மாட்டேங்குது, சேர மாட்டேங்குது, அதிகமான கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் அதிகமானவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவிச்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 100% பலன் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது, அதுவும் தை வெள்ளியாக இருக்குதுங்க. அரிசிப்படியை ஒரு குறிப்பிட்ட முறையில் பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வச்சு விளக்கேற்றி வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வறுமை, தரித்திர நிலை இதெல்லாம் நீங்கி பணம் சேரும், நகை சேரும், வீட்டில் குறிப்பாக நிம்மதி சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சேனலில் நேற்றே அதுக்குண்டான விளக்கமான ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கே நமக்கு அற்புதமான நாளாக தான் இருக்குது. அவசியமாக எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. கூடவே பார்த்திங்கன்னா இப்போ இந்த தைப்பூசம் நமக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருது இல்லையா, அதில் 11 நாட்கள் முன்னிட்டு எந்த மாதிரி விரதம் இருக்கணும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஆனால் எல்லாராலையும் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால விரதம் இருக்கலினாலும் அவங்க என்ன பண்ணால் அவங்களுடைய கோரிக்கையானது 11 நாட்களுக்குள்ளே நிறைவேறும் என்பது குறித்து தினமும் காலையில் ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லி குடித்தா போதும்னு சொல்லி ஒரு பதிவும் போட்டிருந்தேன். நீங்கள் இப்போ கூட ஒன்று கெட்டு போல, நீங்கள் அசைவமெல்லாம் சாப்பிடலை அப்படிங்கும்போது அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தண்ணீர் குடிங்க. நாளைக்கு காலையில் எப்பவும் போல் ரெகுலராக வெறும் வயிற்றில் அந்த மெத்தடை செஞ்சுருங்க. அதனுடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு ஜனவரி மாதத்தின் 22ஆம் தேதி, தை மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் மங்களகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. பொதுவாகவே இந்த நாளில் தங்கம் சேர பணம் சேரவெல்லாம் நம்ம பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு தை மாதத்திற்குண்டான வளர்பிறை சதுர்த்தி இருக்குது. இந்த வளர்பிறை சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானிடம் நம்ம பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுவும் தை வளர்பிறை சதுர்த்தி ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மகாராஷ்டிரா போன்ற வட மாநிலங்களில் கணேச ஜெயந்தி, கணேச சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஷியாமலா நவராத்திரி. இந்த ஷியாமலா நவராத்திரியில் வரக்கூடிய சதுர்த்திக்கு இன்னும் சிறப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது வந்திருக்கக்கூடிய இந்த கிழமை பாருங்கள், இது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரியது. மேலும் இதை நம்ம குபேர சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் பைசா செலவில்லாத ஒரு பரிகாரம் குறித்து நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி நைட்டுக்குள்ளார நிலைவாசலில் அது ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், உங்களை தேடி பணம் வரதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்கையுமே கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப எளிமையானது தான், எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அது ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, இப்போ இதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது பணவரவுக்கான பரிகாரம் தான். இதை சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும். அதாவது இன்றைக்கி பீரியட்ஸில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் செய்ய முடியாது. வீட்டில் கணவர் குழந்தைங்க கிட்ட சொல்லி வேணால் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே போல் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்ய முடியாது. உங்களுக்கான பரிகாரத்தை நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன். ஸோ இதை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் செய்யணும். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று முழுவதுமே நமக்கு இந்த சதுர்த்தி திதி இருக்குது. நீங்கள் இதில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. ராகு காலம் அப்படிங்கிறது நமக்கு மதியம் 1:30 3 மணி வரைக்கும் இருக்குது. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையிலேயே நமக்கு 6 to 7:30 அப்படிங்கும் போதே முடிஞ்சிருச்சு. ஸோ ராகுவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வீட்டில் விநாயக பெருமானுடைய படம் இருந்தாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி, அது நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க. படத்தை பன்னீர் கொண்டு அல்லது தண்ணீர் கொண்டு தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க. சிலை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களான பொருட்களால் அபிஷேகம் சின்ன அளவுலையாவது நீங்கள் பண்ணிடுங்க. அடுத்து எப்பவும் போல தான் அருகம்புல் வைக்கிறது, வெள்ளை இருக்கும் பூக்கள் கிடச்சா அது வைக்கிறது, இல்லைன்னா வாசமான மலர்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வைக்கிறதுங்கிறது நல்லது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
நிவேதனம்னு பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு சுண்டல் இதெல்லாம் செஞ்சு வழிபாடு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் 2 உலர் திராட்சையோ அல்லது பேரிச்சம்பழமோ அல்லது அவல் வச்சுருக்கீங்கன்னா அவளோட நாட்டு சர்க்கரை கலந்து பொட்டுக்கடலை கலந்து அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி கூட நீங்கள் கலந்து வைக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு பிரசாதத்தை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. அதன் பிறகு ₹1 காசு ஒன்றே ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த ₹1 அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக கருதப்படுது. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். இதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், புதன் வியாழன் 2 நாள்லேயும் காசை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் ₹5 எடுத்துக்கோங்கன்னு நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை தானே, ஏன் வந்து ₹1 எடுத்துக்கிறோம் ₹5 எடுத்துக்கூடாதா அப்படின்னு வந்துட்டு தோணும். காரணம் வந்து இருக்குது. நம்ம சாதாரணமாக செஞ்சோம் அப்படின்னு இன்றைக்கி கண்டிப்பாக ₹5 வச்சு நம்ம செய்யலாம். இப்போ நம்ம ஒரு சூட்சமமான பரிகாரம் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ₹1 பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் விசேஷம். சரிங்களா? அதுக்காக இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ காசு ரெடி ஆகிடுச்சு இல்லையா? அடுத்தது நமக்கு சந்தனம் வந்து தேவைப்படுது. இந்த சந்தனம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது, முருகப்பெருமானுக்கு உரியது, மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா சந்தனம் பிடிக்காத தெய்வமே வந்துட்டு கிடையாது. நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த வில்லை சந்தனம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சந்தன பவுடராக வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்துட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி, அதாவது கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப லிக்விட்டாக இருக்கக்கூடாது. பிள்ளையாரெலாம் பிடிச்சி வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பன்னீர் இல்லைன்னா தண்ணீராவது கலந்து நீங்கள் இது மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ₹1 காசு இருக்குது இல்லையா, இந்த ₹1 காசினுடைய 2 பக்கத்துலேயும் இந்த சந்தனத்தை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து பூசி விடுங்க. அதாவது இந்த காசே வந்து தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க, கீழே அப்ளை பண்ணிடுங்க. நல்லா வந்து இந்த சந்தனத்துக்குள்ளார இந்த காசை வந்து மறைச்ச மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. நல்லா ஓரளவுக்கு பூசி விட்டுருங்க. சரிங்களா? பூசி விட்டுட்டு இப்போ இது உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு முடிக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா, அங்கேயே உட்காந்துட்டு கூட நீங்கள் இதை வந்துட்டு சொல்லலாம். இல்லை தீபமெல்லாம் சாயந்தரம் தான் ஏற்றலான்னு இருக்கிறேன், இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் தான் இருக்கிறேன், நான் இப்போது வெறுமனே இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. என்ன தீபம் ஏற்றிட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 11 முறை வந்துட்டு சொல்கிறது அவசியம். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாமா? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சௌமியாய லக்ஷ்மி கணபதையே வரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகா. இதுதாங்க. இதை வந்துட்டு நீங்கள் 11 முறை சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு இந்த காசு இருக்குது இல்லையா, இது பார்த்திங்கன்னா நல்ல சந்தனத்தோட ஈரத்தோடவே இருக்கும். இப்போ இந்த காசை விநாயகர் பெருமான் படம் வச்சுருந்தீங்கனாலும் சரி, விக்கிரகம் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அவருடைய அந்த தொப்புள் பகுதி இருக்குது இல்லையா, வயிற்று பகுதி, அந்த வயிற்று பகுதியில் வந்துட்டு நீங்கள் இதை ஒட்டி விட்டுருங்க. நல்லா அழுத்தி வந்து ஒட்டி விட்டுருங்க. இது வந்து இந்த நாள் முழுவதும் அப்படியே வந்து இருக்கட்டும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் இந்த காசு எடுத்து ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு துணியிலையோ மடித்து உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க. பீரோவில், பர்ஸில் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை செஞ்ச யாருமே கோடீஸ்வரர் ஆகாமல் போனதே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். பணத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் வரவே வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாருமே இதை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.